என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தேவனை தங்களுக்கு தகப்பனாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா, பிதாவே என்று சொல்லுகிறார்கள், என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். நல்லது. ஆனால் இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, அதை அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவேன். என்ன? ஆலோசனை கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கணும். கர்த்தருடைய ஆலோசனையில் நீங்களும் நானும் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலோசனை கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கலைன்னா நமது வாழ்க்கை பரிதாபமாக மாறிவிடும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள். இன்றைக்கு பல வீடுகளில் நான் பெண்களை பார்க்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். எதற்கென்று சொன்னால், நல்ல குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க, நல்ல பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒருவேளை தன் கணவர் இப்படித்தான் இருக்கணும், அந்த வீட்டை ஒழுங்குபடுத்துறதுல அவங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கணவனும் பிள்ளைகளும் மதிக்கிறார்களா, ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால், பெரும்பாலான குடும்பத்தில் பெர்ஃபெக்டாக குடும்பத்தை நடத்துகிற அந்த பெண்களை அவர்கள் கணவரோ பிள்ளைகளோ மதிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை. இப்போ அந்த பெண்கள் சொல்லுவாங்க, பிரதர், என் குடும்பத்தை நான் சுமக்கேன் பிரதர், என் குடும்பத்தை குறித்து எனக்கு எவ்வளோ பாரம் இருக்குது தெரியுமா, ஆனால் என் புருஷனும் என் பிள்ளைகளை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பார்கள். ஒருவேளை அவங்க சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லி கொஞ்சம் அவர்களோடு நெருங்கி பழகினால், அந்த குடும்பத்தோடு பழகினால், அப்போதான் தெரியும் அந்த அம்மா சரியான வாயாடியாக இருக்கும். என்ன தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்கிறதுனால புருஷனை அடிமையாக நடத்தும். பிள்ளைகள்கிட்ட நாய் மாதிரி சல்லு புல்லுன்னு விடும். தொட்டதுக்கும் தொடங்கினதுக்கும் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து வீட்டுக்குள்ள எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரணகளத்தை உருவாக்கிறாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி, ஏய் நீ அப்படி இரு, ஏய் நீ இப்படி இரு. பாருங்க, மதியற்ற ஸ்திரீ வாயாடியாக இருந்து தன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே வேதத்தில் கர்த்தர் குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லியிருக்கிறார், புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லியிருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பல பெண்கள் தங்களை புத்தியுள்ளவர்களாக நினைத்து கொண்டு மதியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் உங்கள் புருஷனை அதிகாரம் பண்ணக்கூடாது. உங்கள் புருஷன் இடத்துல அன்பாக பேசுங்க. உங்கள் புருஷனுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது அன்போடு கூட இருக்கணும். இல்லைன்னா தாழ்மையோடு புருஷனுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அதை தான் அவனும் ஏற்றுக்கொள்ளுவான். அதைத்தான் வேதமும் அங்கீகரிக்கிறது. உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக புருஷனை அடக்கி ஆள நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் மதியற்றவள். அது மட்டும் இல்லை, பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்தணும். தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட தண்ணியை கோரி ஊற்றிட்டு எப்போ பார்த்தாலும் தூங்குறான்னு சொல்லி எரிஞ்சு விழக்கூடாது. சில பிள்ளைகள் லேசினஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறது லேட்டாக கிளம்புவாங்க, மெல்ல மெல்ல சங்கான்னு கிளம்புவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க தாம் தூம்னு குதிக்கிறது. பாருங்கள், அந்த பிள்ளை டென்ஷன் ஆயிரும், அதுக்கு படிப்பே வராது. ஏன்னா அம்மாவா ஒரு பயங்கரவாதி மாதிரி பார்ப்பாங்க. அப்போ கவனிச்சு கொடுங்க, உங்கள் கையினால் உங்கள் வீட்டை நீங்கள் இடிக்கக்கூடாது. நீங்கள் மதியற்றவளாக இருக்கிறீங்களா, புத்தியுள்ளவளாக இருக்கிறீங்களான்னு முதல்ல நிதானிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் ஆவேசமாக வெளிப்படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் அன்பாக வெளிப்படணும். என் பிள்ளை சோம்பேறியாக இருக்குதே, என் பிள்ளை இன்னும் ஒழுங்காக படிக்கலையே, என் பிள்ளை இன்னும் பலவீனமாக இருக்கிறாளே. அப்போ தேவ சமூகத்தில் போங்க, உங்களை தாழ்த்துங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கிருபையை கேளுங்க. அந்த பிள்ளையை கூட்டு அரவணைச்சிட்டு தட்டி கொடுங்க, மெல்ல ஆலோசனை கொடுங்க. நல்ல வழிகளில் உங்கள் குடும்பத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களின் சமாதான சீர்கேட்டுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுடைய கோபம், ஆத்திரம். அநேக குடும்பங்களில் பெண்கள் ஒன்று சோம்பேறியாக இருக்காங்க, இல்லைன்னா அநேக குடும்பங்களில் மதியற்றவளாக இருந்து வாயாடியாக இருக்காங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு அன்பு செலுத்த தெரியலை. நான் சொல்லுவேன், சட்டியில் இருந்தால் தான் அப்பையில் வருமாங்க. உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் கண்டிப்பாக அன்பாக பொறுமையாக தாழ்மையாக பேச முடியும். நீங்கள் மதியற்ற வாயாடியான ஸ்திரியா, அன்புள்ள ஸ்திரியாங்கிறத நீங்கள் இதை நிதானித்து பார்த்து நடங்க.
அப்பொழுது உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பெண்கள், ஆண்கள் எல்லோரும் தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, தேவ வசனத்துக்கு முன்பாக நிறுத்தி, ஆராய்ந்து பார்த்து தங்கள் வழிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குணப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், மதியற்றவர்கள் எல்லோரும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க நீ கிருபைத்தார். அப்படி மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.